உங்களுக்கு நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் வரலாம். ஆனால் நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஷட்டர்னே சொல்லலாம். A to Z நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்பேர்ஸ், ஷாஃப்ட் ஆகட்டும், பிளேடுகள் ஆகட்டும், இதில் வரக்கூடிய லேசர் கட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்மளோட ஓன் டிசைனுங்க. பிளேட் அசம்பிளிலிருந்து உங்களுக்கு லேசர் கட்டிங், வெல்டிங் வரைக்கும் எல்லாமே இங்கே நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். டிராக்டர் ஆப்ரேட்டட், மோட்டர் ஆப்ரேட்டட், இல்லை இந்த ரெண்டும் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆப்ரேட்டட், இல்லை வெறும் எங்கிட்ட 50 மரம் தான் இருக்குது, 100 மரம் தான் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு உச்சிப்பர் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இங்கே இதுக்கான பிளேடு, லேசர் கட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம எம்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் ஷட்டர் நம்ம சொல்கிறோம். 100% நம்ம மேனுஃபேக்சரர். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கணும். பெரிய பிளேடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. அதே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளேடோட விலை 350 ரூபா. இந்த பிளேடோட விலைகளை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த காஸ்ட் வெளியில் இருக்கிற கம்பெனி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மட்டை அரைக்கிற மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரேட்டு மட்டும் பார்க்காதீங்க. கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரி நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அவங்க 100% மேனுஃபேக்சராக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் வாங்குங்க. நம்மளோட மிஷினுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் 10 வருஷம் கழித்து வந்தாலும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கரெக்டாக அதில் மேட்ச் ஆகும். சார் வணக்கம் சார். வணக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய பொருட்களை வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய கோர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டர் கம் பல்வரைசர் தான். கண்டிப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. அதுமாதிரி போலிகளும் நிறையா வந்துருச்சு. கண்டிப்பாக. ஸோ அந்த மிஷினை பற்றி இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மிஷின் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கே வாங்குறதும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒரு சின்ன வீடியோவாக இதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஸோ உங்களை பற்றி இதில் இந்த மிஷினை பற்றியும் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக பேச ஆரம்பிச்சு. கண்டிப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் குமரவேல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்கே குமரல் இண்டஸ்ட்ரீஸ் கோவை மாவட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோங்க. நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருகூர் காந்தி நகரில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம எம்கேவோட ரொம்ப ஸ்பெஷலான ப்ராடக்ட் இந்த மட்டை அரைக்கக்கூடிய இயந்திரமான ஷட்டர் மிஷின் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணால் நிறைய கம்பெனிஸ் வரும்போது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. இது என்ன மிஷின் நம்ம சூஸ் பண்ணுறது, எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோவாக இது இருக்க போகுதுங்க. மட்டை வந்து இன்னைக்கு ஏன் அரைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மட்டை இன்னைக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிறதுக்கு எடுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் மார்பின்றதுக்கு போகிறது இல்லைங்கனால ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு, புழு, பூச்சிகள் போய் தங்கிருது. வேலையாட்கள் வந்து தோப்புக்கு வரது இல்லைங்கனால அந்த தோப்புக்காரங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தோப்புக்கு நீங்களே இயற்கை உரமாக தயாரிக்க முடியும் நம்ம எம்கேவோட இந்த ஷட்டர் மிஷின் இருந்தால். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தென்னை மட்டைகளை முழுமையாக உங்களுக்கு தூள் பண்ணி கொடுத்துரும். தென்னை மட்டைகள் மட்டும் இல்லாமல் உரிமட்டை, கழிச்சக்காய், பாலை, பண்ணாடை எதா இருந்தாலும் நீங்கள் அரைச்சி உங்கள் தோப்புலேயே அது 100% இயற்கை உரமாக பயன்படுத்திக்க முடியும். இதுதான் ஒரு ஷட்டரோட பயன்பாடேங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்கேட்ட நீங்கள் ஏன் ஷட்டர் எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்டில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் வரலாம். ஆனால் நம்ம எம்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பெஷலிஸ்ட் ஷட்டர்னே சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கே 100% இந்த மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். A to Z நம்ம தயாரிக்கிறோம். இதோட ஸ்பேர்ஸ், ஷாஃப்ட் ஆகட்டும், பிளேடுகள் ஆகட்டும், இதில் வரக்கூடிய லேசர் கட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்மளோட ஓன் டிசைனுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை முடிச்சு பெயிண்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணுற வரைக்கும் A to Z நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஆப்ரேட்டட், மோட்டர் ஆப்ரேட்டட், இல்லை இந்த ரெண்டும் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆப்ரேட்டட், இல்லை வெறும் எங்கிட்ட 50 மரம் தான் இருக்குது, 100 மரம் தான் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு உச்சிப்பர் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களோட டிராக்டருக்கு தகுந்த மாதிரி ஷட்டர் தேர்ந்தெடுத்து கொடுக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 பிளேட் இருக்கக்கூடிய மினி ஷட்டர் கம் பல்வரைசர் மிஷின் 280 கிலோ நம்ம தயாரிச்சிருக்கோம். அதாவது நீங்கள் மினி டிராக்டர் வச்சிருக்கீங்க, உதாரணத்துக்கு 22 HP 24 HP வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 22 HPலேருந்து 60-70 HP வரைக்கும் இந்த மிஷின் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். லோடு இல்லாமல் உங்களுக்கு கரெக்டான RPM செட் பண்ணி ஓட்டலாம். 13லேருந்து 15 RPM நீங்கள் வச்சு ஓட்ட முடியுங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவி டியூட்டி மாடல் 43 பிளேட் மாடலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 40 HP வச்சிருக்கீங்க. இந்த மிஷினை உங்களோட தோப்புக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாக வெளியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வியாபாரமாகவும் பயன்படுத்திக்க முடியும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1500 ரூபா நீங்கள் சார்ஜ் பண்ணி நம்மளோட ஷட்டர் கம் பல்வரைசர் ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. நம்ம ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்துலையும் சரி, தஞ்சாவூர்லேயும் சரி நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு 3லேருந்து 3.5 லிட்டர் டீசல் போகுங்க. அதே மாதிரி டிராக்டர் கூலி போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபா வரைக்கும் உங்களுக்கு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியலாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு வீல் வேணும்னாலும் நம்ம வீல்லே பண்ணித்தரோம். நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 55 பிளேடு ஷட்டர் கம் பல்வரைசர்.
35 ஹெச்பிக்கு மேலே நீங்கள் 60-70 ஹெச்பி டிராக்டர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய டயர் போட்டு கொடுத்துருக்கோம், டோ ஆப்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக போகிறவங்களும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீல் போகணுமா வீல் இல்லாமல் போகணுமா டவுட் இருக்கும். கண்டிப்பாக 35 ஹெச்பிக்கு மேலே இருக்கிறவங்க வீல் இல்லாமல் எடுத்துக்க முடியும். நம்ம மிஷினோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 550 கிலோ வருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 டன்னுக்கு மேலே வரைக்கும் நம்ம லிஃப்டிங் கெப்பாசிட்டி டிராக்டரில் இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு ஹைட்ராலிக்கில் லீக்கேஜ் இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப பழைய டிராக்டர் இருக்கும், அவங்க மட்டும் டயர் மாடல் போனால் போதுமானது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் போட்டால் ரொம்ப ஹெவி மாடல்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. மிஷின் ஒன்று தான், அதில் டயர் போட்டால் ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் ஒரு ரேட் வச்சுட்டு மிஷினில் ஒரு ரேட் வச்சு தனித்தனியாக எம்கே பண்ணுறது இல்லை. காசு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம எம்கேல மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா உங்கள் டிராக்டரில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்கும்போது நீங்கள் டயருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஹைட்ராலிக் லீக்கேஜோ இல்லை நீங்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் போய் ஏதாவது பயன்படுத்தணும்னா மட்டும் நீங்கள் வீல் மாடல் போனால் போதுமானதுங்க. சார் என்கிட்ட டிராக்டரே இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ஹெச்பி மோட்டர்லேருந்து 40-50 ஹெச்பி மோட்டர் வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் கெப்பாசிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோங்க. சரி சார் என்கிட்ட மோட்டரும் இல்லை அப்படின்னா நம்ம டீசல் இன்ஜின்லேயே ஆப்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சின்ன சிறு விவசாயி என்கிட்ட 50 மரம் இருக்குது, 200 மரம் இருக்குன்னா உச்சிப்பர் ஆப்ஷன்ஸ்லேயே நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இத்தனை மாடல் நம்மகிட்ட 10க்கும் மேற்பட்ட ஷட்டர் வெரைட்டிஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் ஷட்டர் நம்ம சொல்கிறோம். 100% நம்ம மேனுஃபேக்சரர். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கணும், அதுக்கானதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கோம். நம்ம கம்பெனியில் நீங்கள் எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். ஷட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி அவங்க 100% மேனுஃபேக்சரான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஓகே, இப்போ ஷட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மற்ற கம்பெனிக்கு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டைம் விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி என்னன்னு தெரிய வரும். கண்டிப்பாங்க. சரி சார், இப்போ நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் காமிக்க மாட்டாங்க. நம்ம யூனிட்டை வந்து நம்ம காமிக்க முடியும். நான் இன்னைக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டை உங்களுக்கு ஓப்பனாகவே காமிக்கிறேங்க. நம்ம ஸ்பேர்ஸ் எப்படி வச்சிருக்கோம் ஓப்பனாக காமிக்கிறோம், வாங்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் காட்ட மாட்டாங்க. பெயிண்ட் அடிச்ச ப்ராடக்ட் மட்டும் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டை அரைக்கிற மிஷின் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு காமிக்கிறேங்க, வாங்க போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷட்டர் மிஷினோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்க. இந்த ஒரு யூனிட் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட 2 யூனிட் இருக்குது, இன்னொரு யூனிட் பக்கத்தில் இருக்குங்க. இங்கே கம்ப்ளீட்டாக நம்ம மட்டை அரைக்கிற மிஷினுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் ஃபுல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளேட் அசம்பிளிலிருந்து உங்களுக்கு லேசர் கட்டிங் வெல்டிங் வரைக்கும் எல்லாமே இங்கே நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் ஷாஃப்ட் பிளேடு எல்லாமே நம்மளோட லேத் கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறோங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மிஷின்ஸ் நிறைய பார்க்கலாம், ஆனால் இதோட ஃபேப்ரிகேஷன் யூனிட் நம்ம பார்க்க முடியாது. இங்கே இதுக்கான பிளேடு லேசர் கட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு இதுவும் ரொம்ப டீட்டெயிலாக மைனூட்டாக பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க. இதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்ஸ். இதில் உள்ள இருக்கிற பிளேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனிங் பிளேடு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்குண்டான ஸ்பேர்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன், வாங்க. எஸ், இந்த மிஷினுக்கான பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியாக எப்பவுமே ஸ்டாக் வச்சுருப்போங்க. உங்களுக்கு மிஷினில் பிளேடு தேய்மானம் ஆயிடுச்சுனாலும் இமீடியட்டாக நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு இந்த பிளேட்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உண்டான பிடிஓ ஷாஃப்ட்லேருந்து நம்ம எல்லாமே நம்ம தான் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100கணக்கான கம்பெனிஸ் நெட்டில் இருக்கிறனால கஸ்டமர்ஸே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. நீங்கள் ஒரு மட்டை அரைக்கிற மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரேட்டு மட்டும் பார்க்காதீங்க. கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரி நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அவங்க 100% மேனுஃபேக்சரான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் வாங்குங்க. ஏன்னா பட்ஜெட் மட்டும் நீங்கள் ஷட்டர் மிஷினில் பார்க்க வேண்டியதில்லை. உங்களோட டிராக்டரோட ஹெச்பி எவ்வளோ, நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஓன் பர்பஸா இல்லை நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கு போகிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் டிராக்டர் மாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கீங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக மட்டை அரைக்கிற மிஷின் பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பேர்ஸ், ஏன்னா பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேய்மானமாகக்கூடிய பொருள் தான், அது வந்து 100% கிடைக்குதான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. மட்டை அரைக்கிற மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100கணக்கான மிஷின் நெட்டில் பார்க்கலாம். பட் அவங்க எல்லாரும் மேனுஃபேக்சராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள். நம்ம கம்பெனியில் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது. நம்மளே டேரெக்டாக வீடியோ கால்லேயே உங்களுக்கு காமிச்சு கொடுப்போம். ஓகே சார், ஒருத்தர் வந்து இந்த மட்டை அரைக்கிற மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா ஏன் மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கணும்? கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருளை வெளியிலேருந்து வாங்கி வச்சு விற்றுருவாங்க. பட் வாங்கி வச்சு விற்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பேர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டபுள் த காஸ்ட் வரும். இப்படி டபுள் த காஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டை அரைக்கிற மிஷின் வாங்கினதை விட நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய செலவு உங்களுக்கு ரொம்பவே அதிகரிச்சலாக இருக்கும். இப்போ நான் ஓப்பனாகவே உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளேடோட பெரிய பிளேடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, அதே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளேடோட விலை 350 ரூபா. இந்த பிளேடோட விலைகளை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த காஸ்ட் வெளியில் இருக்கிற கம்பெனிஸ் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கம்பெனிஸில் மிஷினை வாங்கிட்டு சார் எனக்கு ஸ்பேர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷினுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். நீங்கள் 10 வருஷம் கழித்து வந்தாலும் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கரெக்டாக அதில் மேட்ச் ஆகும். ஏன்னா நிறைய கம்பெனி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு ஒரு 100 mm உங்களுக்கு ஒரு போல்ட் மாட்டணும்னா கரெக்டாக அந்த பிளேட் எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கணுங்க. அதனால தான் ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கணும்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஷட்டரில் நம்ம 100க்கு 100 நம்ம வந்து மேனுஃபேக்சரர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து மேனுஃபேக்சரராக ஸ்பேர்ஸ் 100% கிடைக்குமான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. நீங்கள் ஷட்டரில் நஷ்டம் அடையாமல் ஷட்டர் வாங்க முடியும். ஓகே சார், நீங்கள் மேனுஃபேக்சர் வாங்குறது எனக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. இதோட சர்வீஸ் எப்படி இருக்கும் சார் நம்மக்கிட்ட? கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட சர்வீஸ் டீம் 24/7 ரெடியாக அவைலபிளாக இருப்பாங்க. நம்மகிட்ட சர்வீஸ் கோஆர்டினேட்டர் இருக்காங்க. நீங்கள் நம்மளோட சேல்ஸி நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சர்வீஸ் கோஆர்டினேட்டர் கிட்ட இமீடியட்டாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீம் தனியாக இருக்காங்க. உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேர்ஸும் அவைலபிளாக இருக்கும், சர்வீஸ் பர்சன்ஸும் ரெடியாக அவைலபிளாக இருப்பாங்க. நம்மளோட எம்கேயோட இந்த மிஷின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஷட்டர் மிஷினை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.